கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ந்து இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இது மாத கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பரிபூரணத்தை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். ஆமென். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து அவர் மிகுந்த தானியத்தையும் திராட்சரச தந்தருவாராக. உன் சத்துருக்களை நீ ஆளுகை செய்வாய், உன் சகோதரர்களை நீ ஆளுகை செய்வாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கின்ற மகிமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். அதில் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த கொழுமையான பலன், அந்த பூமியின் பலன் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? இந்த பூமியின் கொழுமையான பலனாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற நம்மை மீட்கும்படியாய் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் சிலுவையில் ஜெயங்கொண்டவராய் பரிபூர்ண பலன் எடுத்து ஜெயமெடுத்தார். ஆமேனா? வெற்றி பெற்றிருக்கிறார், ஜெயங்கொண்டிருக்கிறார். அந்த கொழுமையான பலனாகிய கிறிஸ்து இயேசுவை நாம் புசித்திருக்கிறோம். ஆக தேவனுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்றால், ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ உங்கள் வீடு சந்திப்பில் வந்து நான் நேற்று கேட்டப்ப அநேக பேர் நல்லா உற்சாகமாக சொன்னீங்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பின் நோக்கமே ஆளுகை செய்வதற்கு. ஆமேனா? என்ன செய்யறதுக்கு? ஆளுகை செய்வதற்கு. ஆக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற தேவனுடைய அந்த கொழுமையான பலனாகிய இயேசு கிறிஸ்துவை புசித்திருக்கிற நாம் ஆளுகை செய்வோம். ஆமேனா? அதைத்தான் இங்கே காயுவுக்கு சொல்றாரு. பிரியமான வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 1-2 வசனங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கணுமா? சுகமா இருக்கும்படி. ஆளுகை செய்வது என்றால் என்ன? கொடுப்பது. ஆமேனா? சொல்லுங்க. யாருக்கு கொடுக்கணும்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த திக்கற்ற பிள்ளை என்பது யார் என்றால் சபையார். திக்கற்ற பிள்ளை என்றால் அப்பா இல்லாதவர்கள். இந்த பூமியில எங்களுக்கு அப்பா இல்லை, நாங்கள் விசுவாசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த இந்த திக்கற்ற பிள்ளைகளாகிய சபையாருக்கு உதவி செய்து சபையாருக்கு நற்கிரியை செய்ய வேண்டும். சபையாருக்கு நற்கிரியை செய்ய. விதவை என்பது யார் என்றால், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகர் என்பது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என் நாயகர். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்னை சிருஷ்டித்தார். நான் ஒரு விதவை, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு மீட்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சமூகத்தில் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய மனவாட்டியாக சேர்த்து கொண்டார். ஆக திக்கற்ற பிள்ளை என்பது பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளும், விதவை என்பது கிறிஸ்துவிய மனவாட்டியும் ஆகிய சபையாருக்கு நற்கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சபையாருக்கு கொடுக்க வேண்டும். சபையில் ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப், அவர்களுக்காக தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு. ஆமென். உலகத்தால் கரைபடுவது என்பது, உலகம் என்பது சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. தேவனோ அதரிசனமானவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அது முற்றிலும் தேவனுக்கு எதிரானது. ஆக இந்த உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தால் நாம் கரைபடாதபடிக்கு, இந்த மாம்ச இச்சையிலே நாம் வாழாதபடிக்கு, கொழுமையான பலனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசித்ததினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இதற்கு புரிஞ்சுதா? ஆளுகை செய்கிறவர்கள் என்பது, நல்லா கவனிங்க, தேவனுடைய இந்த மாசற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக. தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம், சகலத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பினார். ஆண்டு கொள்ளுங்கள் என்பது ஜீவனோடு இருக்க செய்வது, எல்லாவற்றுக்கும் உயிரோடு இருக்க செய்வது.
ஆக இந்த ஆளுகை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்ககிட்ட பல கோடிகளை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆமென்லாம் வராத, ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொடுக்கிற புத்தியே இல்லை. உண்மையாய் சொல்லுகிறேன், பல கோடிகள் நம் கைகளில் இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம். எதற்காக என்றால், இந்த பணம் பல கோடி என்கின்ற உலகத்தால் நாம் கரைபடுவதற்காக அல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்தில் கொடுக்க செய்வதற்காக. அப்போ பல கோடிகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமேயானால் உங்கள் இருதயம் வாழ வேண்டும். உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து இயேசு வாழ வேண்டும், கிறிஸ்து இயேசு தரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு பரிபூர்ணமா பார்க்க போற தேவ நோக்கம் என்னன்னு. என்னடா இது கோடி கீடின்னு பேசுறேன், நான் உண்மையா சொல்றேன். நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல கோடிகளை கொடுத்து நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு எவ்வளவு தவிப்போட, கடன் பிரச்சனையில், வியாதியில், போராட்டத்தில், வீடு இல்லாமல் அவர்கள் எத்தனையோ தேவ பிள்ளைகள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு இன்னொரு பிள்ளை தேவை இந்த பூமியில். அப்பா, உங்க பிள்ளை சபையில் வந்து ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளை, நான் பேசுறது செழிப்பை பேசல, உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதலை. ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நீ ஆளுகை செய்ய வேண்டும், நீ அடிமை அல்ல. குமாரன் ஆளுகை செய்கிறவனே குமாரன். ஆளுகை செய்கிறவன் என்றால் எல்லாருக்கும் கொடுத்து அவர்களை உயிரோடு இருக்க செய்வது, அவள் இருதயத்துக்குள்ள ஆறுதல் கொடுப்பவன். அடிமை என்பவன் தனக்காக வேலை செய்கிறவன். அடிமை தனக்கு வேலை செய்கிறான். அதான் கர்த்தர் சொன்னார், அடிமையானவன் என்றைக்கு என் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, குமாரனோ என்றென்றைக்கு வீட்டில் நிலைத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள்லாம் எத்தனையோ பைபிள் டீச்சிங்கில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதெல்லாம் தியானம் பண்ணி கொள்ளுங்க. ஆக நேற்று நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் வீடுகளில் வந்து நான் ஜெபித்தேன். உண்மையாக சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த குடும்பம் பல லட்சங்களுக்கு சொந்தமாகட்டும். ஆமேனா. நான் ஜெபித்த அந்த வேலையில் நல்ல கவனிங்க, நான் ஜெபித்த அந்த வேலை என்னுடைய சிந்தனைக்குள்ள இருந்த ஒரே ஒரு கான்செப்ட், இந்த குடும்பம் ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய கொடுக்கட்டும். அதில் ₹1 கூட உன் மனசு இச்சிக்காது. ₹1 கூட உன் மனசு இச்சிக்காது. எந்த சகோதரன் தேவனை ஆராதிக்கிற துன்மார்கனுக்கு துணை போகக்கூடாது. நல்லா மைண்டில் வச்சு, துன்மார்கனுக்கு துணை போகக்கூடாது. துன்மார்கனுக்கு துணை போனான்னா அவன் அப்படியே அந்த லைன்லேயே போயின்னு இருப்பான். அந்த துன்மார்கனுக்காக நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைங்க மேல் நினைப்பு இல்லை, பொண்டாட்டி நினைப்பு இல்லை, வீட்டு நினைப்பு இல்லை, குடியும் கையமாவே சுத்துறாரே ஆண்டவரே, அதெல்லாம் உங்கள் கண்ணு பார்க்குதுன்னா அந்த வாலிப அந்த சகோதரன் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். அப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகள் படுகிற அந்த உபத்திரவத்தில் நல்லா கவனிங்க, அவருடைய உபத்திரவத்தில் ஏற்கனவே பல லட்சங்களை வச்சுன்னு போயின்னு இருப்பான். அவன் வந்து கேட்பான். அதுக்கு அல்ல, அதுதான் பரிசுத்த அபிஷேகம் நமக்கு இருந்தால் தான் இந்த மகிமையான ஊழியத்தை கர்த்தர் நம் கையிலே கொடுப்பார். காயு அதை தான் செய்தார். என்னையும் சபை அனைத்தையும் உபசரிக்கிற காயு உங்களை வாழ்த்துகிறான். இந்த காயுவுக்குள்ளே பரிசுத்த அபிஷேகம் பரிபூர்ணமாக இருந்தபடினாலே இந்த காய் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த முகமுகம், இவர்கள் என் சகோதரர்கள், என் பிதாவின் பிள்ளைகள், திக்கற்றவர்கள், அதரிசனமாயிருக்கிற அப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் இந்த சபையில் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக என் செல்வங்கள் பயன்படட்டும். உங்க கையில பல லட்சங்கள் அல்ல, பல கோடிகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் உங்கள் மனதில் ஜீவன் இல்லை. அதான் இன்னைக்கு பிரச்சனை. இயேசு கிறிஸ்து, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல உன் ஆத்துமா வாழுமே ஆனால், உன் ஆத்துமாவில் கிறிஸ்து இயேசுவை நீ தரித்து கொண்டிருப்பாயானால் பிதா உன் கண்ணிலே தெரிவார். யார் இந்த பிதா? அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என் தேவன். என் தேவனுடைய பிள்ளை, என் தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் வாடுகிறது, என் தேவ பிள்ளையினுடைய இருதயம் உடைகிறது. இன்னைக்கு நெருக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உன் இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருப்பாரே ஆனால், தேவனுடைய பிள்ளைகள் சபையில் படுகிற அந்த உபத்திரவத்தை பார்த்துக்கணும், உன்னால் சும்மாவே இருக்க முடியாது. அவருடைய அதுதான் இந்த ஒருமைப்பாடு தான் கிறிஸ்தவம்.
இந்த ஒருமைப்பாடு தான் கிறிஸ்தவம். ஒரு பரிபூர்ண திருப்தி உள்ள வாழ்க்கையும் இந்த ஒருமைப்பாடு தான் கிறிஸ்தவம். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நாம் சீக்கிரமாய் முகமுகமாய் பேசிக்கொள்ள. அந்த முகமுகம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்துக் கொள்வாயானால் நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். 14 வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்ளுவோம். கவனிங்க, முகமுகம் என்பது ஜீவனுள்ள வாழ்க்கை என்றால் பிதாவாகிய தேவன் அருளின ஜீவ அப்பம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ அப்பத்தை புசித்தவர்கள் தான் இந்த ஜீவ அப்பமாகிய கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பை தியானிக்கிற தியானத்துல தான் உன் ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். என் தேவன் என் மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி என்னை மீட்டு கொண்டார் என்கின்ற அந்த வெளிச்சம், அதுதான் நமக்கு முகமுகத்தை கொடுக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவது என்ன? 48 வாசிங்க பார்க்கலாம். ஜீவ அப்பம் நானே. அப்பா, நாம் உயிர் வாழ வேண்டுமே ஆனால் அப்பம் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டா தான் நம்முடைய உடல்ல நமக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உள்ள போய் பலனோடு இருந்து உயிர் வாழ முடியும். கவனிங்க, ஆனால் நான் சாப்பிட்ற மாம்ச போஜனம் எனக்கு ஜீவனை கொடுக்காது, நித்திய ஜீவனை கொடுக்காது. அப்ப ஜீவ அப்பம் நானே. உன் ஆத்துமா எதை புசிக்க வேண்டும் என்றால் புசித்தல் என்றால் என்ன சொன்ன? தியானித்தல். எவன் ஒருவன், எந்த ஒரு ஆத்துமா கிறிஸ்து இயேசுவை தியானிக்கிறதோ அந்த ஆத்துமா ஜீவனுள்ள ஆத்துமா. யார் இந்த இயேசு கிறிஸ்து? எனக்காக அவர் ஏன் பாடுபட வேண்டும்? அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் பொறுப்பு. கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதா வானத்திலிருந்து மன்னாவாகிய ஜீவ அப்பமாகிய என்னை அனுப்பினார் என்று சொல்லி, நல்லா கவனிங்க. இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தொடர்ந்து வாசிக்கும் போது, உங்கள் பிதாக்கள் வண்ணாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து அப்பம் இதுவே. எப்படி மன்னாவை தேவன் கொடுத்தவரை புசித்தாரோ அதே போல வானத்திலிருந்து இறங்கி வந்தா மன்னா. அப்படியே கம்பேர் பண்ணிக்கணும். இங்க மன்னா இல்லைன்னு சொல்லல, அவரு அதை கம்பேர் பண்றாரு. அதை எழுத்தின்படியே புசித்தவன் செத்தான், ஆனா என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்க பார்க்கலாம். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா பிழைக்கிறது போல, உன் ஆத்துமா வாழுகிறது போல. ஏனென்றால் இந்த காயு கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்திலே தரித்துக் கொண்டார். அவர் மாம்சத்தின்படியான போஜனத்தை வெறுத்து இந்த வேதத்தை தியானம் செய்தார். அவ்வளவுதான். ஆமெனா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காயு பாக்கியவான். பைபிள் ஸ்டடி பெரையா பட்டணத்தாரை போல அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலே வந்து உட்கார்ந்து காரியம் இப்படி இருக்கிறதா, காரியம் இப்படி இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை இப்படி அல்ல, அவர் முகத்தில் ஏன் காரி துப்பினார்கள், அவர் கைகளில் ஏன் விலங்கிடப்பட்டது, அவர் ஏன் கன்னத்தில் அடித்தார்கள், அவர் ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும், அவர் ஏன் எருசலேமில் மரிக்க வேண்டும். எருசலேமுக்கு புறம்பாக ஒரு தீர்க்கதரிசி மரிப்பதில் இந்த ஜீவனை உடையவர் தான் இந்த காயு. அப்போ அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் ஆளுகை செய்தார்கள், இந்த அப்பத்தை புசித்தார்கள். ஆமென். யார் ஆளுகை செய்வாங்க தெரியுமா? இப்போ குழந்தை சாப்பிடலன்னு வச்சுக்கேன், குழந்தை வந்து ஒரு 2 நாளாக சாப்பிடலன்னு வச்சுக்கோ, பெத்த தாய் தகப்படலாம், ஐயோ என் குழந்தை சாப்பிடலையே, குழந்தை சாப்பிடலையா, சாப்பிட்றா அப்படியே விடுவீங்க. எடுத்து வாயில் வச்சு ஊட்டி அப்படியே இந்த பக்கம் அப்படியே வச்சு அந்த குழந்தைக்கு உள்ளே இறங்கவே துப்பிடும் இல்லையா? நல்லா கவனிக்கணும்.
வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அப்பா கொடுத்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவ இரவும் பகலும் நீ தியானிக்கலைன்னா நீ வேஸ்ட் பீஸ். நீ வேஸ்ட். நீ சர்ச்சைக்கு வரதே வேஸ்ட். உனக்குள்ள ஆளுகை செய்யும்படிக்கு உன்னை நம்பி பல லட்சங்களை பல கோடிகளை கொடுத்து என் பிள்ளைகளுடைய பசியாற்று, என் பிள்ளைகள் பிற உபத்திரவத்தில் விடுதலை கொடுக்கும்படி உன்னை நம்பி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படின்னா உன் ஆத்மா வாழணும். யாருடைய ஆத்மா வாழும்? என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கு உயிரோடு இருப்பான். கர்த்தர் சொன்ன, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமேனா? இப்போ அப்பம் புசிக்க சொல்றாரு அப்படின்னு என்னது? என் உயிர். சொல்லுங்க, என் உயிர். அல்லேலூயா. கர்த்தர் என் உயிரை நீ தியானிக்கணும். இந்த ஜீவனாகி இயேசுவை நீ தியானிப்பவர். அவர் ஏன் செத்தார்? சிலுவையிலே செத்தார். என் உயிர். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு, ஆளுகை செய். அப்ப இந்த காயம் என்ன செய்தார் என்றால், மெய்யான ஜீவ அப்பமாகிய அப்பம்னா என்னென்ன டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஜீர்ணிக்கல, சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணிக்கல. உதாரணத்துக்கு பசியே எடுக்கல, மஞ்ச காமால பசி எடுக்கல. என்ன காமால? பசி எடுக்கல, பசி எடுக்கல, பசி எடுக்கல. என்ன காமால? இயேசு கிறிஸ்துவை நீ தியானிக்கலன்னா, அது பாருங்க, மஞ்ச காமாலைக்கு மருந்தே கிடையாது, இங்கிலீஷ் மருந்து. அதில் ஏமாத்திர மருந்து. மஞ்ச காமாலைக்கு தி பெஸ்ட் மெடிசன் என்னது? வாலாஜா. கிழா நெல்லியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை அரைச்சி போட்டு உள்ள விட்டு பாருங்க, நல்லா பசி எடுக்கும் இல்லையா? ஆக காமாலா பிடிச்சதுங்க எல்லாம் சோறை தின்னாதுங்க. ஆமென். இந்த மஞ்சக்காமல மரண வியாதி உன்னை சாகடிச்சிடும். கல்லீரல், எத்தனை பேர் ஞாபகம்? கல்லீரல் 500 வேலையை பார்க்கும். அந்த கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வை எடுத்து பலிபீடத்தில் ஞாபகதா? அதை தான் பேசுகிறேன். அப்படியே மைண்டில் லிங்க் பண்ணிக்கங்க. ஏதோ காரணம் இல்லாமலாம் பேசலை. இந்த மஞ்சக்காமலை பிடிச்சதுங்கெல்லாம், காமாலைங்கெல்லாம் பைபிளை தியானிக்காதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் பைபிளை வாசிக்காது, தியானிக்காது? காமாலை பிடிச்சதுங்க. அதுங்க செத்து போயிடும். செத்து போயிடுன்னு அர்த்தம், தேவனை பார்க்காது. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பலம் உள்ளவர்கள், ஜாக்கிரதை உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன உள்ளவங்க? நீதிமொழிகள் 12:24 வாசிங்களேன். வேகமா வாசிமா. நீதிமொழி 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை, ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஆமென் சொல்லுங்க. சோம்பேறி பகுதி கட்டுவான். சோம்பேறினா யாருன்னு சொன்னேன்? அந்தி கிறிஸ்து. ஜாக்கிரதை உடையவனா யாரு? ஜாக்கிரதை உடையவருடைய கை என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதை உடையவருடைய கை ஆளுகை செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கினே இருக்கும். இல்லை கவனிங்க, ஒரு நாள் நீ எவ்வளவு கறி மீன் நல்ல சுகபோகமான சாப்பாடு எடுத்து வாயில் போட்டு நல்லா அடி அடித்தாலும் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகிறேன். ஆனால் இந்த பூமியை சாந்த குணமுள்ளவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்திரிக்கிறார்கள். அப்போ நான் என்னன்னைக்கும் தேவ ராஜ்யத்தில் இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் நான் ஜாக்கிரதையோடு இருந்து, யாரெல்லாம் ஜாக்கிரதையோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை புசிக்கிறானோ, தியானிக்கிறானோ, ஏன் அவருக்கு இந்த பாடுகள்? இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசிலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். இதை நீ புசிக்கிறன, நீ ஆளுகை செய்வ. ஏன் இன்னைக்கு தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில்? ஏன் இன்னைக்கு தரித்திரம்? தேவனுடைய நோக்கம் நாம் தரித்திரத்தோடு, தரித்திரம் என்பது சாபம். அது நமக்கு தேவையான தேவைகளை கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்க வல்லமை உடையவர். காரணம், ஜீவன் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புசிக்கவில்லை. உங்களை பாருங்க, வாக்குத்தத்தை பிடிச்சிங்க. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தரித்திரமா? ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வதற்கல்லவா அழைத்திருக்கிறீர்.
ஆளுகை செய்வதற்கல்லவா அழைத்திருக்கிறீர். நான் இன்னைக்கு தரித்திரத்தோடு இருக்கிற காரணம் நான் தான். எங்கேயும் மிஸ் ஆகிறேன். என்னை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். அப்பா உங்கள் சித்தத்துக்கு என்னை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து பாரு. இன்னைக்கு நாளைக்கு நீ ஆளுகை செய்வ. பல லட்சங்களை உன் கையில் டிரான்ஸ்ஃபர் பண்ண வைப்பார். எதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன்? நான் ப்ராஸ்பரிட்டியே பேசலை. நான் பேசுறது காஸ்பல் பேசுகிறேன். என்ன காஸ்பல்? தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. உன்னை கொண்டு உன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க வச்சா தான், நீ உன் சகோதரனுக்காக நீ ஜீவனை கொடுத்தால் தான் நீ தேவனை முகமுகமாக தரிசிக்க முடியும். சகோதரன் என்ன? எங்கள் அப்பாவை ஆராதிக்கிறவன், அதுதான் சகோதரன். மைண்டில் வச்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். சகோதரன் அப்படின்னா யார்? திக்கற்ற பிள்ளை. அவன் திக்கற்ற பிள்ளை. அவன் உபத்திரவப்படுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும். அவர்களுக்கு நான் பலனோடு இருக்கிற நான் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய இந்த தேவ பிள்ளைகளுக்கு. ஆக ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? சரி, ஜாக்கிரதை உடையவன்னா யாரு? சோறு தின்றவன். ஆமேனா? ஜீவனை சாப்பிட்டவன். சாப்பாட்டில் ஜீவன் இருக்கு. போஜனமே ஜீவன், போஜனமே பலன், போஜனமே வல்லமை, போஜனமே ஆளுகை செய்யும். போஜனத்தை நீ சாப்பிடணும். மெய்யான போஜனம். தியானி. ஆத்மாவில் கர்த்தருடைய வசனத்தை தியானி. நீ ஜாக்கிரதை உள்ள ஆத்மாவை இருந்தனா. நான் சாக விரும்பல. இந்த வெறும் கறி மீன் சோறை துணிவிட்டு நான் சாக விரும்பல. நான் ஜீவனோடு இருக்க விரும்புகிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஜீவன் என்று உட்கார்ந்து பைபிளை வாசிப்பேன். இயேசு கிறிஸ்துவை தியானித்துக் கொண்டே இருப்பேன். அந்த உயிரை தியானித்துக் கொண்டே இருப்பேன். ஆத்மாவில் உன் உயிரில் இயேசு கலந்துருவார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரில் கலப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ உயிரில் தரித்துக் கொள்வாயானால் நீ என்றென்றைக்கும் பிழைத்திருப்பாய். ஆமேன் சொல்லுங்க. அப்பா, இன்னைக்கு இந்த காமாலை, இந்த மஞ்ச காமாலை இன்னையோட என் கர்த்தர் சிலுவையில் போட்டு நசுக்குவாராக. நான் இனிமே பைபிளை தியானம் பண்ணிக்கினே இருப்பேன். நல்லா பசி எடுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பசியை கொடுப்பாராக. காலையில் தூங்கி எழுந்தது ஓப்பன் பண்ணி என்னென்ன விதவிதமான சாப்பாடு இருக்கு தெரியுமா? இதை சாப்பிட்டு பாருங்க. அப்போ ஜாக்கிரதை உள்ளவன்னா யாரு அப்படின்னா, நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் இந்த நன்மைனா என்னன்னு 11ஆம் அதிகாரத்தை சொல்றாரு பாருங்களேன். 27ஆம் வசனத்தை வாசிங்க. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். கவனிங்க, நன்மையை என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையோட தேடணுமா? அப்ப ஜாக்கிரதை உள்ளவன்னா யாருன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். நன்மையான எந்த ஈவு என்பது பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரே, அதுவே நன்மை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் என்பது பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகம். ஆக நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்கிருந்து இறங்கி வருகிறது? தான் நன்மை. பிதாவாகிய தேவன் கொடுத்த ஜீவன். அவருடைய உயிரை தியானம் பண்ணு. இப்போ ரத்த சோகை, அந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். உன் உடம்புல இந்த விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மி, அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த டேட்ஸ் எடுத்துக்க, நல்லா இரும்பு சத்து இருக்கிற அந்த ஜீவனை எடுத்துக்க அப்படின்னு மெடிசன் ஆகிய ஜீவனை கொடுத்து உணவே மருந்து, மருந்தே உணவு நமக்கு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. நன்மையை தேடுற பூமியில் ஏதோ கொஞ்ச நாள் இதெல்லாம் மாயை. ஆனால் தேவன் கொடுத்த நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் ஆளுகை செய்வான். நன்மையை ஜாக்கிரதையோடு தேடு. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நான் மரித்தா எங்கே போவேன்? இந்த உலகம் ஒரு மாயை, நிலையில்லாத வாழ்வு. ஆனால் இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஒரு நிலையான நித்திய ஜீவனாகிய என் கர்த்தரை என் தேவன் கொடுத்திருக்க, என் தேவன் என் கர்த்தரை எனக்காக கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவரே வானத்தில் இறங்கின மெய்யான ஜீவ அப்பம். நம்ம எல்லாம் ராபோஜனம் பண்றமே, வாரம் உட்காந்து இந்த அப்பத்தை பிட்டு புசியுங்கள், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள். என்னது அது? கிறிஸ்து இயேசுவின் உயிரில் இருக்கக்கூடிய ஐக்கியம். நல்லா அந்த நாள் முழுக்க தியானம் பண்றாங்க பாருங்க. அவங்க தான் ஜீவனோடு இருந்து நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுவாங்க. ஜாக்கிரதைன்னா என்ன? எவன் ஒருவன் ஜாக்கிரதை உள்ளவனோ, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதையா இருக்குன்னா, அதான் சொன்னனே, உனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, மஞ்சக்காமலை வந்துருச்சு,
இதில் ஒரு பெரிய கொடுமைன்னா, அந்த மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா சாப்பிட்டோம்னா இங்கே குத்திக்கினே இருக்கிற மாதிரி வந்து அது இந்த சாப்பாடு நம்மளை குத்தி குத்தி சாவடிக்கும். கொடுமையாக இருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையா? மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா ஜீர்ணிக்காது. இன்னொரு விஷயம், அது நெஞ்சு மேலேயே இருந்துக்குன்னு அப்படியே குத்திக்கினே இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர், அவருடைய அன்பு, அவருடைய பரிபூரணம், கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்பதை ஆராய்ந்து பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இதுவே ஜீவன், இதுவே காயு. இந்த காயு தேவனை முகமுகமாய் தரிசிப்பார். காரணம், கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்திலே தரித்து கொண்டவர். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆளுகை செய்வார்கள், நற்கிரியை செய்வார்கள். விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் உபத்திரவத்தில் அவர் எல்லாரும் என்ன செய்வாங்க? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவங்க செய்யறது தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். எதற்காக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், எதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கை நம்ம தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமெனா? இதான் ஜாக்கிரதை உள்ளவன். இந்த ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். காயுடைய கை என்ன செய்து? ஆளுகை செய்கிறது. இப்போ கூட நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க மாமியாருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஆமெனா? உங்க மருமகளுக்கு நீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. உங்க கணவனுக்கு நல்லா கொடுக்குறீங்க. எப்படா என் கணவன் சாப்பாடு சாப்பிட போறாரு, அவருக்கு நான் என் கையால் சாப்பாடு போட போறேன். அந்த பழைய அந்த பொல்லாத மனுஷனெல்லாம் சிலுவை ஆணி அடிச்சு சாகடிச்சு போட்டீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள போய் சாப்பாடு போட சொல்லலை. இதுதான் ஒரு மகிமையான வெளிச்சம். ஏன்னா மனைவி தான் புருஷனுடைய மகிமை. ஏன்னா மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இந்த வெளிச்சம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த இருதயத்துக்குள்ள ஜீவன் இருந்துச்சுன்னா நீ ஆளுகை செய்வாய். இப்போ நான் சொல்றேன், நீ அநேகம் பேருக்கு சபையில் உன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் திக்கற்ற பிள்ளைங்க. உண்மையா இல்லையா? உன் வீட்டில் இருக்கிறவங்க திக்கற்றவங்க. என்ன தேவனை ஆராதிக்கிறாங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்க நல்லா வாங்கி கொடுங்க. அதே போல் சபையில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ இந்த ஆளுகை செய்கிற ஜாக்கிரதை உங்களுடைய இந்த காயுவின் கை ஆளுகை செய்கிறது. அதான் சபை அனைத்தையும் போஷித்து காப்படும். ஒரு வேலை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு வேளை சோறை போட்டு இன்னைக்கு பெருசாக பீத்திக்கிறோம். காயு 24/7 அங்கேயே சாப்பாடு, அங்கேயே உபதேசம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க காயுடைய வீட்டில். அவருடைய செல்வங்கள் எல்லாம் சபைக்கு செலவழித்தார், தேவனுக்கு செலவழித்தார். அப்போ தேவன் நற்கிரியை செய்யும்படிக்கு நம்மை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளிலே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவைகளை நடக்கணும்? நீ கொடுக்கணும். அம்மா நீங்க கொடுக்கணும். சகோதரனே சகோதரியே, நீங்க கொடுக்கிற இருதயம் உங்கள் இருதயத்துக்குள்ள வரணும். பல லட்சங்களை கர்த்தர் கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிறாரு. ஏன் உன் கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல? பல கோடிகள் கூட வச்சுங்களேன், ஏன் உன் கைக்கு டிரான்ஸ்ஃபர்? ஜீவன் இல்லை, ஜாக்கிரதை இல்லை, ஜாக்கிரதை இல்லை. உன் மாம்சத்தின்படி நீ பணத்தை பார்த்தன்னா அது எப்படி இச்சைக்கு செலவு பண்ணலாம் தான் யோசிப்ப. ஆனால் உன் ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் வைத்திருப்பே, ஆனால் நீ மகிமை அடையலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆளுகை செய்யுங்க என்பதுதான் மனிதனை குறித்த தேவ நோக்கம். நீ திக்கற்ற பிள்ளை, விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்கள நீ விசாரிச்சுட்டு நீ கொடுத்துட்டுனா நீ தேவன முகமாக தரிசிப்ப. செக் பண்ணிக்கங்க, உங்களை செக் பண்ணிக்கங்க. இதுதான் மனிதனை குறித்த தேவ நோக்கம். நீ ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யணும்னா உன் குடும்பத்தார், இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அங்கே அப்பாங்கெல்லாம் உன்னை பெற்றிருப்பாங்க, உன்னை பெற்றவங்க. தேவன் இந்த அம்மா அப்பாவுக்கு நீ பிறக்கும்படி தேவன் முன்குறித்திருக்கிறார். தகப்பன் என் தாயை பார்த்து என்னை ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ, என்னையா பெற்றுக்கின மாவன, அவனுக்கு ஐயோ. அவனுக்கு நீ என்ன செய்யணும்? என்னை பெற்றவங்க அவங்க பொல்லாத விக்கிரகத்தை கூட ஆராதனை பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் கணக்கு இல்லை. அவங்களுக்கு பசி ஆற்றுறதுக்கு உன் கை போதா? நீ ஆளுகை செய்கிறியா? நீ ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்கிறவன் தான் முகமுகமாய் தேவனை தரிசிக்க முடியும். நான் இப்போ சொல்றேன், தேவன் நம்மை அழைத்திருப்பது ஆளுகை செய்வதற்கு.
உங்ககிட்ட ₹1 இருந்துச்சுன்னா அதை நீ மட்டும் வச்சு உட்கார்ந்துருப்பனா கொடுக்கவே மாட்டார். நீ ஆளுகை செய்யாமல், இந்த பூமியில் ஆளுகை செய்யாமல் அவரை போய் அவரோடு கூட நித்திய காலமாக ஆளுகை செய்ய முடியாது. ப்ளீஸ் பி அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ட்ரூத். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அது என்ன செய்யும்? தேவன் படைத்தவைகளை அழிச்சிட்டு கால்ல போட்டு மிதிக்கும். அழிக்கிறவன் அழிம்பன், அவன் அழிம்பன். ஆனால் எவன் ஒருவன் நன்மையை ஜாக்கிரதையாய் தேர்னானோ, நன்மைனா எனக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த போஜனம், நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17 சொல்றார் இல்லையா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஜோதிகளின் பிதா கொடுத்த நன்மையான ஈவு இயேசு ராஜாவின் உயிர். விட்டமின்ஸ், ஆல் விட்டமின்ஸ் இன்க்ளூட் மை ஜீசஸ். ஆமெனா? அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. எல்லா விட்டமின்ஸ், எல்லா மினரல்ஸ், எல்லா லைஃப், எல்லா வாழ்க்கை இயேசுன்ற நாமத்தில் நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என்ற நாமத்தில் நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கு பிழைக்கும்படியான பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது. இதுவே மகிமையின் கிறிஸ்துவனுடைய மகிமை. அப்போ கவனிங்களேன், ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன சம்பவத்தை. அப்போஸ்தலர் காலத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை ஜெயமெடுத்து தேவகுமாரனின் ஆவி, பரிசுத்த ஆவியானவராகிய குமாரனின் ஆவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியினாலே நம் இல்லையா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்ற நன்மையை கொடுத்தார். நீங்கள் புத்திராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். இந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகம் உள்ள வந்ததும் ஆளுகை செய்து எடுத்து கொடுக்குது, சபையாருக்கு எடுத்து கொடுக்குது. எங்க அப்பாவுடைய பிள்ளைங்க, அதான் எபேசியர் சொல்ல விசேஷமாய் தேவ சபையில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய. கலாத்தியர் சொல்லுவார், தேவனுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள், ஏனென்றால் திக்கற்ற பிள்ளைகள். ஆளுகை செய். நீ ஆளுகை செய்யாம வருகைக்கு போக முடியாதுங்க. ப்ளீஸ், உங்க கையில பல ஆயிரங்களை பல லட்சங்களை தேவன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறாரு, பண்ண வைக்கணும். அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறார். எத்தனை புரிஞ்சுக்கினீங்க? யாருக்கும் புரியலையா? போன வாரம் பார்த்தாச்சுப்பா. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இவர்கள் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் பூமியில் ஊரும் பிராணிகள், அப்புறம் கடலுக்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் உன்னை குறித்த தேவ நோக்கம். ஆளுகை செய்த என்னது? விசாரிப்பது. விசாரிப்பதுன்னு அர்த்தம். உங்களுக்கு என்னங்க தேவை? ஒரு 1000 ரூபாய் எந்த வச்சுக்க. கடன் கொடுக்க சொல்லலை, எந்த வச்சுக்க. அப்பா கொடுத்தது வச்சுக்க, சாப்பிடு. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வியாதியாக இருக்குது, மெடிசன் பார்க்க முடியல. உனக்கு விசுவாசம் வருகிற வரைக்கும் நீ மெடிசன் பார்த்துக்க. எந்தா உனக்கு எவ்வளோ தேவை? 10,000 ரூபாய் எந்த வச்சுக்க. ஆமென். இந்த ஆளுகை நீ செஞ்சுட்டனா நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். இதுதான் பெந்தகோஸ்தே நாளில், இதுதான் பெந்தகோஸ்தே, இதான் இந்த ஆளுகை தான் பரிசுத்த அபிஷேகம். இப்போ பேதுரு என்ன பண்ணாரு? லித்தா ஊர்ல போய் இருந்தார். அங்க ஐனேயா என்கின்ற ஒரு மனுஷனை சப்பானியா கடந்தவனை நடக்க செய்து அங்கேயே வெயிட் பண்றாரு. ஆனால் யோப்பா பட்டணத்தில் தபித்தாள் என்கின்ற ஒரு அம்மா, ஒரு விசுவாசி, அந்த அம்மாவை பற்றி சொல்லப்படுது ஒரு சீஷி. அந்த அம்மா சீஷத்துவம் அந்த அம்மாக்குள்ள இருந்துச்சு. கிறிஸ்து சீஷன் என்றால் குருவை போல, குருவை பின்பற்றுகிற சீஷன். குரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சகோதரனுக்காக தம் ஜீவனையை ஒப்பு கொடுத்தாரு. அப்படி போல இந்த அம்மாவும் தம் ஜீவனையை ஒப்பு கொடுத்தவங்க. அந்த அம்மா மரிச்சு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. கவனிங்களேன், கொடுக்கறதுடைய வல்லமை என்ன அப்படின்னா, மரித்தோலிருந்து நம்ம உயிரோடு எழுந்து மகிமை எழுந்து கர்த்தரோடு கூட ஆளுகை செய்யலாம். நீ ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யாம ஆண்டரை பார்க்க முடியாது. மைண்ட்ல வச்சுக்க. உங்ககிட்ட பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் டேர்ன் ஓவர் ஆகணும். நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஆளுகை செய்யாமல் கர்த்தரை பார்க்க முடியாது. இந்த அம்மாவை உடனே பேதுரு லித்தா ஊர்ல இருக்கிறான்னு சொல்லி சொன்ன ஆட்கள் அம்சி அவர் போய் வச்சுன்னு வந்துட்டாங்க. யாரு? விதவைகள்லாம் பேதுரு போய் சூழ்ந்துக்குன்னு, எங்க இந்த தபித்தால் எனக்கு செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கையிலேயே நூலை நூற்று ஆடைகளை செய்வார்கள். நல்ல டெய்லரிங், காசெல்லாம் வாங்க மாட்டாங்க.
வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல விதவைகளுக்கெல்லாம், யாரெல்லாம் திக்கற்ற விதவைகளாக இருந்தார்களோ, தேவனை ஆராதிக்க இருந்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் இந்த அம்மா என்ன செய்தார்களோ, நல்லா ஒரு விதவைகளுக்கு என்று ஒரு குரூப் ஏற்படுத்தி அவர்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, சாப்பாடெல்லாம் கொடுத்து, அவர்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்தில் நீ மரித்த பிற்பாடு, நீ உன் மரணத்துக்கு அப்புறம் தேவராஜ்யத்துக்கு நீ போகும்போது உன் கூட வரப்போகிறது எதுன்னா, இன்னைக்கு நீ தேவ பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுத்தியோ அது மட்டுமே உன் கூட வரும். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த துர்காள், இந்த தபித்தாள் என்ன செய்தார்கள்? 36ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து என்ன செஞ்சாங்கப்பா? ஆளுகை செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. வசனம் அந்த அம்மாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷியாம். அவர்கள் நன்மையை ஜாக்கிரதையோடு தேடினவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு நல் சீடராக மாறினவர்கள். இந்த துர்காள் ஒரு சீஷி, கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனை புசித்தவர்கள், அவருடைய சிலுவை மரணத்தை தியானித்தவர்கள், கிறிஸ்துடைய வெற்றியை தியானித்தவர்கள். தபித்தாள், தபித்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகியமான், கெசில் அப்படின்னு அர்த்தம், அழகியமான். துர்காள் அப்படின்னா என்னது? ஃபீமேல் கேசல், அழகிய பெண்மான். இந்த மான் என்ன செய்யும் அப்படின்னா, மலையேறுகிற மான், வரையாடு. யாகேல், யாகேல் அவள் ஒரு நல்ல வரையாடு, அவள் மலையேறுகிற ஒரு வரையாடு. அதான் சிசரா என்கின்ற மாம்சமாகிய அந்த பொல்லாங்கனை ஆணி அடித்து சாகடித்தாள், மாம்சத்தை சாகடித்தவள். அந்தி கிறிஸ்துவை, அந்த அந்திக்கு, தேவனுக்கு எதிராக செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஆணியினாலே அடித்து கொன்றவள். அப்படியானால் இது தபித்தால் ஃபீமேல் கேசல், அழகிய பெண்மான், மலையேறுகிற வரையாடு, மலையேறுகிற மான், சியோன் மலையேறுகிற. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் 8 திசை இருக்கிறது. எந்த பக்கம்னா தாரமர வழியில் போகலாம், அது எங்கேயும் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும், அது கேட்டுக்கு போகிற விசாலமான பாதை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மலையேறுகிற அனுபவம், அது ஒரே பாதை, தேவனுடைய பாதை, கிறிஸ்து இயேசுவின் பாதையில் போகிற அனுபவம் தான் இந்த தபித்தாளுக்கு. இவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர்கள். வேதம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தபித்தாள் ஒரு சீஷி. இன்னைக்கு நிறைய பேர் தான தர்மம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கணக்கில் வருமா? சத்தியத்தின்படி சத்தியமாக வராது. இன்னைக்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் ட்ரஸ்ட்டுக்கு பல லட்சங்களை, பல கோடிகளை அள்ளி கொடுக்குறாரு. இப்போது ரத்தன் டாட்டாவா அவர் நிறைய ட்ரஸ்ட்டுகளை நிறைய ஹெல்ப் பண்ணுவாராம். அதெல்லாம் இங்கேயே போயிடும், அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பயன்படாது. நீ நிறைய பேருக்கு அது சன்மார்க்கம். நீ இன்னைக்கு நிறைய பேருக்கு பசி ஆத்துறியா, சரி வெளியில் இருக்கிற உலகத்தான் போயிட்டு அவனுக்கு ஏதாச்சும் பசி ஆத்தினான்னாக்கா அதுக்கேற்ற பலனை இங்கே கொடுத்துருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான், கத்தை திருப்பி கொடுத்துருவார், பரலோகம்லாம் போகாது. ஆனால் சீஷனுக்கு மாத்திரமே கிறிஸ்து இயேசுவினுடைய உயிரை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டு நன்மையை ஜாக்கிரதையோடு புசித்தவன், அவனுக்கு மட்டும்தான் இந்த பிராட் மைண்ட் வரும். அதாவது இதெல்லாம் தேவனுடைய படைப்பு, எல்லாம் தேவ சந்ததி என்கின்ற படைப்பு வரும். இவள் நற்கிரியை செய்தவள். இந்த அம்மா பெந்தகொஸ்தே அனுபவத்தை பெற்று, குமாரனின் ஆவியை பெற்று, எல்லாம் என் பிதாவின் பிள்ளைகள் என்கின்ற அனுபவத்தில் இருந்தாங்க. அதனால்தான் நற்கிரியை செய்து நிறைய தர்மம் செஞ்சாங்க. தர்மம் என்ன காக்கும்? தர்மம் என்ன காக்கும்? உன் தலையை காக்கும். உன் தலை மண்ணில் சாயாதபடிக்கு உன்னை மறுரூபம் அடைய செய்யும். அல்லேலூயா. உன் தலை 6 அடி நிலத்தில் போய் மண்ணை வெட்டி எத்துமே உன்னை புதைக்கலாம் விடாது. தர்மம் உன் தலையை காக்கும். உன் தலையை நீ பார்ப்ப. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தர்மம் தலையை காக்கும். இந்த அம்மா
ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதுனால இந்த அம்மாவுடைய ஜீவன் மறுபடியும் மகிமை அடைந்தது, உயிரோடு எழுந்தது. அதுதான் இன்னைக்கு ரகசியமே. நல்லா புரிஞ்சுங்க. இந்த அம்மா தபித்தாள் என்றால் மலையேறுகிற அழகிய மான், அழகிய மலையேறுகிற அழகிய மான். அழகு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. மணவாட்டியின் அபிஷேகம் மட்டுமே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை மேற்கொள்ள முடியும். என் புறாவே, என் முத்தமியே, என் சகோதரியே, என் மணவாளியே, கதவை தட்டுகிற அந்த நேசரின் சத்தம் அப்படியே அழைக்கிறது. இவர்கள் மலையேறுகிற அனுபவத்தில் இருந்தார்கள். சியோனை நோக்கி பார்த்து சியோன் 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 சும்மா சொல்லிட்டு வாயில சொல்ற ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அனுபவமாக மாற வேண்டும். அது அனுபவமாக மாறுறது என்னன்னா, இதோ என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதுல என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். ராஜானா யார்? ஆளுகை செய்கிறவர். நீங்க ஆளுகை செய்யாம அங்க போய் என்ன பண்ண போற? இங்கேயே மொத்தத்தை சேர்த்து சுற்றி வச்சுக்கினேன், இங்கேயே சேர்த்து சுற்றி எந்த வச்சுக்கினேன். அங்கே போனோன்னா தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு ட்ரைனிங் தான். எங்கே உன் கை பல லட்சங்களை செலவு செய்திருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. ஆளுகை செய்யாமல் தோட்டத்தை பண்படுத்தி பராமரிறான்னா எடுத்துக்கணும். ஆதாம் ஆளுகை செய்ய ஆதாம் அப்படின்னா அடிமையாக எடுத்துக்கொண்டார். மறுபடியும் கிறிஸ்து இயேசு தம் ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மையும் கொடுக்க வைக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் புரிஞ்சு போச்சா? இந்த கொழுமையான பலனாகிய அந்த பரிபூர்ண பலனாகிய கிறிஸ்து இயேசுவை நீ புசித்தால்தான் நீ ஆளுகை செய்ய முடியும். இந்த அம்மா நல்லா பரிபூர்ணமாக புசித்தவங்க நல்லா ஆளுகை செஞ்சாங்க. வாசிங்க 37. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். எப்பா செத்து போனவங்களை எங்க வீட்டில் இருந்தா எங்க வைப்பாங்க? வெளியே வச்சிருவாங்க செத்து போனவங்களை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள நான் சாக விட மாட்டோம். மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வல்லமை. இந்த அம்மா மரிச்சு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுமே சில பேர்ல என்ன பண்ண, இவன் எப்படா சாவ போறான் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? இவன் எப்படா சாவ போறான், இது தொல்லை தாங்க முடியல. சிலலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாயில் என்ன இருக்கும், அப்படியே எதா ஒன்று பேசுறது எனக்கும் வாய்க்குதுன்னு. இப்போ நான் சொல்கிறது என்ன தெரியுமா? வயசானவங்களை பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு விட்டுருங்கப்பா. என்ன வயசாயிடுச்சு? நீ கர்த்தரை தேடி ஜாக்கிரதையாய் உன் நன்மையை தேடணும். நான் என்றென்றைக்கு நித்தியத்தோடு இருக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்துவிய உயிரை நான் தியானிக்கணும், அந்த உயிரை நான் சாப்பிடணும். அப்படி தேடிட்டுன்னா நீ எவ்வளோ வயசானா கூட உன் வாயிலிருந்து தேன் கூடு போல இருக்கும். சொரங்கு இருக்கிற அந்த வாய் கரும்புள்ள வாயாய் இனிப்பா மாறிடும். ஆமேனா? சொரங்குகிற வாயா கரும்பு இருக்கிற வாயா? ஆமேன். எல்லாம் ரைமிங்க வருதா? தேவனை கிறிஸ்து இயேசுவை நீ புசித்தால் உன் வாய், நான் பேசுறதுலாம் வசனம் பேசுறேன், நீதிமொழித்து வாசித்து பார்த்தீங்கன்னா இனிய சொற்கள் தேன் கூடு போல. அதை தான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. அப்போ அந்த இனிய சொற்கள் வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா இனிமையானவர்கள், நன்மையானவர்கள். அதனால இந்த அம்மாவை சுற்றி இருக்கிறவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, மனது அதில் தேவனுடைய ஆவி இருக்கிறது. தேவாவி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருப்பது தேவாவி. அதில் பர்டிகுலராக வேதத்தை ஆராய்வது கிறிஸ்துவின் ஆவி. அதில் பரிசுத்த ஆவியனுடைய அக்னி அபிஷேகம், மணவாட்டின் ஆவி. இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தேவ ஆவி இருக்குது. அந்த ஆவி உடஞ்சிச்சுன்னா தேவனை அது துக்கப்படுத்தும். தேவனுக்கு அது பெரிய சங்கடத்தை கொடுக்கும். ஏன் நம்முடைய ஜபம் எல்லாம் வல்லமையானது அப்படின்னா நம்முடைய ஆவி நொறுங்கும். அந்த ஆவி நொறுங்கி தேவ சமூகத்துக்கு போச்சுன்னா தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யாருடைய ஆவியெல்லாம் நொறுங்குதோ அவருக்கெல்லாம் கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒருமனப்பட்டு இந்த எல்லாருடைய ஆவியும் ஒருமனப்பட்டுச்சுன்னா அங்கே வல்லமையான பதிலை தேவன் கொடுப்பார். அதுதான் எந்த சபையில் ஒருமனம் இருக்குதோ அந்த சபையை பாருங்க, நல்லா வளரும், நல்ல வளர்ச்சியில் இருக்கும். அந்த அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு மட்டுமே மகிமையை செலுத்துவாங்க. இந்த அம்மா எல்லாருக்கும் நன்மையை செஞ்சுட்டு போயிருச்சு.
எல்லாருடைய இருதயமும் யார் மேல வாஞ்சியா இருக்குது? இந்த அம்மா மேல வாஞ்சியா இருக்குது, தபித்தாள் மேல வாஞ்சியா. எல்லாருடைய இருதயம் இல்ல, எனக்கு இவர்கள் வேணும் ஆண்டவரே, எனக்கு இவங்க வேணும். ஏனென்றால் இவருடைய இருதயத்தில் ஜீவன் இருக்கிறது, இவர்கள் இருதயத்தில் இயேசு இருக்கிறார். தேவனுடைய மெய்யான போஜனமாகிய தேவகுமாரனாக இயேசு இருக்கிறார். எனக்கு இவர் வேணும்னு மொத்த பேரை சேர்ந்து இந்த அம்மா அலேக்கா தூக்கி போயிட்டு மேல் மாடியில் வச்சுட்டு, ஏய் பேதுரு போய் கூட்டினா போ. இந்த மேல் மாடியினுடைய அபிஷேகம், மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்தை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் பார்க்கலாம். இந்த லித்தா ஊரில் இந்த அம்மாவை ஏன் மேல் வீட்டு அறையில கொண்டு போய் வைத்தாள் என்றால், அந்த மேல் வீட்டு அறை என்பது தாவீதினுடைய கல்லறை இருக்கக்கூடிய ஆளுகை செய்த தேவனுடைய ராஜாவாகிய ஈசாயின் அடிமரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேரும், அவர் தாவீதின் வேரும் ஈசாயின் அடிமரம். ஏன் இவங்க மேல் வீட்டாரில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல் வீட்டாரில் நீங்கள் போய் நினைங்கன்னா மேல் வீட்டாரிலிருந்து கிடைக்கிற அபிஷேகம் எல்லாம் ஆளுகை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேல் வீட்டு அறையில், இந்த மேல் வீடு அறை என்பது ஆளுகை செய்கிறவர்களை அடையாளப்படுத்துகிறது. தாவீதின் கல்லறை கீழே இருக்கிறது, அதுக்கு மேலே தான் இந்த மேல் வீட்டு அறை இருந்துச்சு. பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர் ஒன்று கூடி தேவனை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய், ஒரு மனம், எல்லாருடைய இருதயமும் தேவனை நோக்கி பார்த்திருந்தது. நல்லா கவனிங்க, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தாவீதினுடைய ஆளுகையினுடைய அந்த அனுபவம் இந்த அம்மாவுக்குள்ள இருந்துச்சு. உருவின பட்டயம் தாவீதின் கையில் இருக்கிறது, அவர் நீதி செய்கிறவர். அதனால இவங்க நன்மையை பெற்றவர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடுத்துன்னு போயிட்டு மேல் வீட்டாரில் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பைக்கில் போகிறோம், ஒரு வயசானவங்க தள்ளாடுறாங்க, அவங்கள பைக்கில் ஏற்றிட்டு போகும்போது, எப்பா நீ நல்லா இருக்கணும்பா சொல்கிறாங்களா, அந்த மனசு குளிரும். பார்த்தீங்களா? அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, உங்கள் கண்ணில் பார்க்குற மனுஷங்களை இருதயத்தை குளிர பண்ணுங்க, ஈட்டாக்காதீங்க. சிலது பார்த்து நல்லா கலகலகல சிரிப்பாக இருக்கும், சிரிச்சின்னு இருக்கும், நல்ல மனசு குளிர்ந்து இருக்கும். திடீர்னு உள்ள வந்து ஒரு ஹீட்டை அங்கே கொளுத்தி விட்டு போயிடும். என்ன ஒரு விஷத்தை, ஒரு குண்டை ஒன்று போட்டு போயிடும், அப்படியே மூஞ்செல்லாம் தொங்கி போயிடும். சில பேர் இந்த துர்ச்செய்தியை பரப்புறது ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. தெரியுமா அவனுக்கு, அவங்க தூக்கு போட்டுனாங்களாமே, திடீர்னு ஒரு மாதிரி ஐயோ. தயவுசெய்து துர்ச்செய்தியை வாயில பரப்பாதீங்க. அது சில பேருக்கு அது என்னமோ ஒரு சந்தோஷம். தெரியுமா உனக்கு, நான் தான் பார்த்தேன் அந்த ஆக்சிடென்ட், அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அது வந்துச்சா இப்படி போச்சு. இதை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆனந்தமே தெரியல எனக்கு. அதை வேற ஆக்சிடென்ட்ல சொல்லுவாங்க பாருங்க, அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கோட டமால் நிச்சுதா, டமால் அது எங்க இப்படி வந்துச்சா இப்படி போச்சா. என்னத்துக்கு அந்த துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு இப்படி ஓடுறீங்கன்னு தெரியல. இப்ப கவனிங்க, இந்த தபித்தாள் சாவதை இவங்களை சுற்றி இருந்த இருதயம் விடலை. யோப்பா பட்டணம் வாசிங்களே, யோப்பா பட்டணம் 38மா, யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமாக இருந்தபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் யார் கேள்விப்பட்டாங்க? சீஷர்கள் யாரு? ஆத்மா வாழுகிறவர்கள். அவங்க இன்னைக்கு செத்தாலும் பையன் அங்கே பிதாவை தான் போய் பார்ப்பாங்க. அவங்க தான் சீஷர்கள். தைரியம் உள்ளவர்கள், பயப்படாதவர்கள், நன்மையை ஜாக்கிரதையோட தேடினவர்கள், நன்மையானதை புசித்தவர்கள். இந்த சீஷர்கள் தாமதம் இல்லாமல், டிலே பண்ணாம பேதுரு தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவருக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது, சபையில் இருக்கிறவங்க தான் அவங்க, சபை சீஷர்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற அந்த உபத்திரவத்தில் உதவி செய்தவர்கள். எம்மா சகோதரனே, உங்க வீட்டில் விதவைகள் யாராக இருப்பார்களேயானால்
அன்பாய் சொல்லுகிறேன், அன்பாய் சொல்லுகிறேன், அவங்க மனசு உடைஞ்சிதுன்னா கர்த்தருடைய அந்த அந்த ஒரு அந்த அவர் இதயமே உடையும். உங்க வீட்டில் யாராவது விதவைகள் இருப்பார்களே, ஆனால் அன்பாய் சொல்லுகிறேன், உங்க மேல தப்பே இல்லாம கூட இருக்கலாம், உங்க மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ தப்பா பேசினா கூட மனசை மட்டும் உடைச்சிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன். இதெல்லாம் பெரிய ரகசியம். இந்த நிறைய டீச்சிங் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த தபித்தால் விதவைகள் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாங்க சீஷர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த அம்மா நிறைய கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் போய் ஆகிறாங்க, பேதர்கிட்ட போய் ஆகிறாங்க, எப்பா அப்போஸ்தலனே, பிரதான அப்போஸ்தலனே, எங்களுக்கு இந்த தபித்தால் எனக்கு வேணும். ஆமென், தபித்தா எங்களுக்கு வேணும். அவங்க மனசு குளிர்ந்திருந்தது, இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆவி தேவனுடைய ஆவி. அவங்க எல்லாம் ஆடுறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த தபித்தால் தேவை. ஜபத்துடைய வல்லமை என்ன தெரியுமா? உங்க மனசு உடைஞ்சி, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சர்ச்சில் இருப்பாங்க, ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சர்ச்சில் கூட்டமாக நிறைய ஜனங்கள் போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அந்த கூட்டத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏதோ ஒன்று போது சர்ச்சில், ஆனால் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் அனுதினமும் சேர்த்தார். பர்சனலா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். என் உயிர் நீங்க தான். அவங்கள பார்த்தனா அவங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு. அவங்க தான் சபையில் வந்து அப்படியே ஒரு மனதோடு இருப்பாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. தேவனுடைய பார்வையில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கிறிஸ்துவே ஜீவன், அவருடைய கிருபை. ஏன்னா பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் நான் பாவியா இருந்தாலும் எனக்கு கொடுக்கிறார். என் கையில் இருப்பது எல்லாம் கிருபை, கிருபை, கிருபை. இந்த கிருபையின் பரிபூர்ணம் தான் மணவாட்டி சபை. நல்லா புரிஞ்சுங்க. சபையில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபை கூடி வருதலை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவ கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையின் மேல பசி இருக்கும், பசி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என் கூட இப்படி பேசுவார். என்ன ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சொல்லுங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். அவன் ஓடி வந்து சர்ச்சு அந்த வார்த்தை, அவருடைய பிரசன்னம். இவங்க சபைக்கு வர்றதை எதுக்காகனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஆவியில பலனடைவதற்காக சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு நல்லா பசி இருக்கும். மஞ்ச காமாலையை சிலுவையில் போட்டு ஆணி அடிச்சு சாவச்சிருப்பாங்க. என்ன காமாலை? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மஞ்ச காமாலை ஆவி இன்றையோடு ஒழிவதாக. நல்லா பசி எடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வசனத்தின் மேல பசி தாகம் எடுக்கட்டும். பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில போகும்போது வரும்போது வேலை செய்யும்போது அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே அந்த தாகத்திலேயே இருக்கக்கூடிய தாகம் ஏற்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள வரட்டும். இந்த விதவைகளுக்கெல்லாம் அது ஊட்டினவர் இந்த துர்காள், இந்த தபித்தாள். அவள் ஒரு சீஷி, அந்த அம்மா ஒரு சீஷி. கிறிஸ்துவின் ஜீவன் அந்த அம்மாவுக்குள் இருந்துச்சு. துர்காள் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். சர்ச்சைக்கு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து, அது எவ்வளோ பெரிய மகிமை இல்லையா? சர்ச்சைக்கு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் வாங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும்? எனக்கு டெய்லரிங் தெரியும். ஆமே, எனக்கு டெய்லரிங் தெரியும். வா, உன்னுடைய நிர்வாணத்தில் நான் மூடுறேன், வாங்க. ஆமேன்னு சொல்லாமா? அதில் முழுக்க முழுக்க ஆளுகை செய்யணும், ஆளுகை செய்யணும். சர்ச்சுக்குள்ளே தயவு செய்து பிஸ்னஸை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. சபைக்குள்ளே தயவு செய்து பிஸ்னஸ் கொண்டு வராதீங்க ப்ளீஸ். உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ சார் ஜான் வந்து வெல்டிங் வேலை செய்கிறாரு, ஃபிட்டிங் வேலை செய்வார். அவர் கூட நம்ம பிரதர் தான் ஃப்ரீயாக பண்ணிட்டு போவார் அப்படி நீ சொல்லக்கூடாது.
அதை போயிட்டு இந்த இந்த விசுவாசத்தை வந்து நீங்கள் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. நம்ம சகோதரர் அஜித் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிறாரு, நம்ம பிரதர் தான் ஏப்பா நம்ம போனால் ஃப்ரீயாக கொடுப்பாரு அப்படி நீ சொல்லக்கூடாது. அதை உங்களுக்குள்ளே அந்த ஒரு தெய்வீக சுகம் இருந்துட்டு அவங்கள பிரதர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் ஏதோ பயன்படுத்துகிறீங்கன்னா சரியாக காசெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் முக்கியமான புத்தி, அதெல்லாம் தேவ ஞானம். நம்ம பிரதருக்கு இருக்காங்க, வாப்பா கொஞ்சம் வீட்டு வேலை செய்யணும், கொஞ்சம் நீ வா பெயிண்ட் அடி வா, நீ ஜாலியாக உட்காந்து நீ காலாட்டின்னு உட்காந்துருப்ப, அப்படிலாம் யூஸ் பண்ண தப்பு. அது சபையை வந்து பிஸ்னஸுக்கு கடன் வாங்குறது, கடன் கொடுக்குறது, வட்டிக்கு கொடுத்தனா சபையில் நீ நடக்குது. நிறைய சபையில் பார்த்தா வட்டிக்கு கொடுத்தலாம் நடக்குது. வட்டிக்கு வாங்குவாங்க சபையிலேயே, பிச்சு விடுவார் ஆண்டவர். நான் இல்லை, பிச்சு விடுவார் ஆண்டவர். இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற இடமாடா, இது அன்பின் இடம். அல்லேலூயா. இது அன்பின். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன்படாதிருங்கள். கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவ. நீ எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? ஆளுகை செய்வது. சொல்லுங்க, நம்முடைய அழைப்பு என்ன அழைப்புங்க? ஆளுகை செய்வதற்கு. ஆளுகை செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவங்க எல்லாம் அடையாளத்தை என்ன காட்டினாங்க? என்ன காட்டினாங்க? அடையாளத்தை காட்டினாங்க. இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த அங்கியெல்லாம் செஞ்சு கொடுத்தவங்க இவங்க தாங்க. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் நிறைய இருந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு எங்க மேல சிந்தை வைத்தவர்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் அவன் படுக்கையை, அவன் வியாதி படுக்கையில் இருக்கிற அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அவன் சாவ மாட்டான், அவனுக்கு படுக்கையே கிடையாது. அல்லேலூயா. சிறுமைப்பட்ட ஜனங்கள் யார்? சிறுமைப்பட்ட ஜனங்கள் அப்பாவை பார்க்காமல் எனக்கு போஜனம் இல்லை, நாங்கள் ஏழைகள், சியோனின் ராஜாவை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும். இவர்களை சிறுமைப்பட்டவர்கள். இந்த சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். அவனுக்கு உபதேசத்தை நல்லா கொடுக்கணும். தானியத்தை கட்டி வைக்கிற ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவருடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த விற்கிறது என்பது கொழுமையான பலனாகிய கோதுமையாகிய கொழுமையான ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தொர்கால் அதை செய்தவர்கள், இந்த தபித்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர் ஒரு நல்ல சீஷி, நல்ல டாக்டரின் உள்ள இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்குள்ள நல்ல தியாலஜி இருந்திருக்கிறது. அந்த வசந்தம் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். இந்த 2 வசனம் வாசித்த மறுபடியும் இங்கே வரலாம். நீதிமொழிகள் புத்தகம் 11 மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. நீதிமொழிகள் 11:25 வாசி. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். மிகுந்த தானியத்தையும் அந்த கொழுமையான பலன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றி ஜெயம், அந்த கொழுமையான பலனையும் அந்த தானியத்தை விற்க வேண்டும், சபையில் கொடுக்க வேண்டும். இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ரகசியத்தை கொடுக்க வேண்டும். அவங்க தலைமையில ஆசீர்வாதம் தங்கும். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த தொர்காள் நன்மையை தேடினவர்கள், நன்மையை கொடுத்தவர்கள். இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே நம்ம சிந்தை வச்சாங்க. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் மேல சிந்தை வைத்தார்கள். 31வது சங்கீதம் அது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். எந்த அதிகாரம் அது? எந்த சங்கீதம்? 41 சாரி 41. வேகமேத்து வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். யாரை விடுவிப்பார் சொல்லுங்க? சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன். யார் இந்த சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன்? எங்களுக்கு சாப்பாடு வேணுங்க, எங்களுக்கு கொழுமையான பலன் வேணுங்க, எங்களுக்கு ஜீவனாகி இயேசு கிறிஸ்து வேணுங்க அப்படின்னு சொல்லி சபைக்கு வராங்களே திக்கற்ற பிள்ளைகள். சாப்பாடு கொடுப்பதற்கு அப்பா இல்லை, ஆனால் அந்த அப்பா இந்த சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை வைக்கும்படி அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்து இயேசு குறித்த வெளிச்சத்தை
கொடுக்கிறாங்களே, பிதாவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்களே, இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாங்களே, அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? ஏன்னா இவங்க அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே, பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே சிந்தை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். இந்த தொர்காலை உயிரோட வைப்பதற்கு காரணம் என்ன? இந்த தொர்காலை, தபித்தாளை தேவன் உயிரோடு எழுப்புவதற்கு காரணம் என்ன என்றால், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உடையவர்கள், கிறிஸ்து இயேசுவை குறித்த மகிமையை, வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கொடுத்து ஆளுகை செய்தவர்கள், எல்லாருக்கும் கொடுத்தவர்கள், தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்கள். வாசிங்க தொடர்ந்து. பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். உனக்கு மரணம் இல்லை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உனக்கு வியாதி படுக்கை இல்லை. நீ மகிமை அடைய போகிறாய். ஏனென்றால் கொழுமையான பலனாகிய கிறிஸ்து இயேசுவை நீ புசித்திருக்கிறாய். நீ சிறுமையும் எளிமையுமானவன். நீ சிறுமையும் எளிமையான இருக்கிறபடினாலே, நீ ஏழையா இருக்கிறபடினாலே, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி கூப்பிட்டாய். அவர் கொழுமையான பலனாக இயேசு கிறிஸ்துவை உனக்கு கொடுத்தார். நீ அதை பெற்று பரிபூர்ணம் அடைந்து ஜீவனாக இயேசு கிறிஸ்துவை உன் ஆத்மாவை தரித்துக் கொண்டு பரிபூர்ண பலனை அடைந்தபடினாலே, எனக்கும் இந்த இயேசு வேணுங்க, நானும் சாக விரும்பல, நான் தேவராஜ்யத்துக்கு போக விரும்புகிறேன் என்று தம்மை ஒப்பு கொடுத்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற சகோதர சகோதரிகள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு படுக்கை இருக்காது அவங்களுக்கு. ஆமேனா? அவங்கள செத்து போயிட்டு அவங்கள படுக்கையில் எல்லாம் நம்ம கலத்த மாட்டாங்க. அவங்களுக்கு வியாதி படுக்கையே கிடையாது. ஆமேன். அவங்களுக்கு என்ன இல்லை? வியாதி படுக்கை, அதாவது மரண படுக்கை இல்லை. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்தவர்கள். காரணம், ஜீவனை தங்கள் இருதயத்திலே தரித்திருக்கிறவர்கள். இவர்கள் நன்மை செய்கிறவர்கள். எத்தனை பேருக்கு படுக்கை இல்லைன்னு சொல்றீங்க? என்னப்பா, ஏற்கனவே படுத்துங்கிறவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன்னா, எனக்கு படுக்கை இல்லை. அப்போ விசுவாசிங்கப்பா, நான் சாக போகிறதுல வருகையில் போக போறேன். அந்த அந்த தீர்க்க தரிசனமா இது? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார்னா, கிழக்கு பக்கம் போட்டு வச்சுக்குது, எடுத்து மேற்கு பக்கம் போட்டு படம். அப்படியா? படுக்கையே அவனுக்கு இல்லை, அதான் மாற்றி போடுவார்னா என்ன, தூக்கி போ. அந்த அந்த உனக்கு நம்ம ஒரு பழமை சொல்லுவாங்களே, வீடு போங்குது காடு, அது அது கிடையாது உனக்கு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு படுக்கை இல்லை, எனக்கு வியாதி படுக்கை இல்லை. காரணம், என் ஆத்துமா வாழ்கிறது. அல்லேலூயா. எக்கால சத்தம் தொனிக்கும். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படும். எனக்கு படுக்கை இந்த பூமியில இல்லை. காரணம், என் ஆத்துமா வாழ்கிறது. ஆமென். என் ஆத்துமா அந்த ஜீவன் யாரு? என் இயேசுராஜன். ஆமென். அவருடைய மரணம், அவருடைய மரணத்தை புசிக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்காக நான் கொடுக்கிற என் உயிர் தான் அந்த மாம்சம். அந்த உயிரை பிச்சு பிச்சு மேயணும். இயேசு கிறிஸ்து இந்த உயிரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் தான் இருக்கிறார். அப்போ இந்த தபித்தால் சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை வைத்தவர்கள், ஆளுகை செய்தவர்கள், ஆளுகை செய்தவர்கள், சபையாருக்கு எல்லாருக்கும் நன்மை செஞ்சவங்க, சபையாருக்கு நன்மை செஞ்சவங்க, திக்கற்ற பிள்ளைங்க, பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், துன்மார்கனுக்கு துணை போகக்கூடாது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற, தேவனை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் இரக்கம். ஆக இந்த அம்மாவுடைய படுக்கையை கர்த்தர் ஏன் மாற்றி போட்டார் என்றால், சாட்சி இருக்கிறது. பேதுருவே, பிரதான அப்போஸ்தலனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட பிரதான அப்போஸ்தலனே, மேல் வீட்டு அறையிலே
தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஆளுகை செய்ய வேண்டும், தாவீதை போல ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தை இன்றைக்கு இந்த தபித்தாளுக்கு நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி அவர்கள் பேதுருவை போய் சூழ்ந்து கொண்டார்கள். இந்த ட்ரெஸ் இந்த அம்மா தைச்சு கொடுத்ததுங்க. உங்க அம்மாவுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிற? அடா படுபாவீங்களா? பிறந்த அன்னைக்கு வாயை திறந்த அம்மாவை பார்த்து அந்த அந்த மண் அந்த 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 பாவம் அந்த அம்மா போய் சாவர வரைக்கும் ரத்தத்தை ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுக்கிறான், உயிரை வாங்குறான் புள்ள. அந்த நீ என்ன கொடுப்ப, குடு 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 குடுன்னு அன்றைக்கி திறந்த வாய் இன்றைக்கும் மூளை. இவங்க வேண்டாம் சொரங்குறதுன்னு தெரியல. பெத்தவங்களுக்கு சோறை போட மாட்டேங்கிறானுங்க, விசாரிக்க மாட்டுறாங்க. இன்னமும் அம்மா நீ பொண்டாட்டி கட்டி இன்னும் இதில் வேற என் பிள்ளைக்கு நீ இதை பண்ணலை, நீ அதை பண்ணலை, வேற உனக்கு தான் பண்ணி தண்டத்தை எழுதிக்குது உன் அம்மா பாவம். இதில் வேற உன் பிள்ளைக்கு வேற பண்ணம்மா. உன் பிள்ளைக்கு சொல்லுக்கூடி போயிட்டு டேய் என் அம்மா அது கனமாக பேசு, வாங்க போங்கன்னு பேசு. கேள்வி இங்கே வாங்க. அப்புறம் அது வேற பேர்லாம் வைக்குது. உன் பிள்ளை உன்னை பெற்று வளர்த்திருத்த பாவத்துக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பட்ட பேர் வேற. அதுக்கு என்னென்ன பலவீனங்களோ அதெல்லாம் வச்சு உன் புள்ள கூப்பிடுது. அதை வேற நீ கேட்டு சிரிக்கிற, வெக்கமாக எல்லாம் கொடுக்கு. நீலாம் நன்றி உள்ளவனா? நீ கொஞ்சம் யோசித்து பாரு பார்க்கலாம். உன் பிள்ளைங்க உங்களை பெற்றவங்களை மதிப்போடு கூட வைங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் அந்த அம்மாவை வந்து அப்போ காட்டினாங்க, எல்லாரும் காட்டினாங்க. எப்பா துர்கால் எங்களுக்கு கொடுத்ததுங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுங்க, எங்களுக்கு சோறு போட்டு எங்களை வளர்த்தாவங்க. வாசிங்க பார்க்கலாம். அவங்க மறுபடியும் 39 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. பேதுரு எழுந்து அவனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார். அரெஸ்ட் பண்ணிட்டார். பேதுருவை அப்போஸ்தலனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. தேவனே எங்களுக்கு இந்த ஆத்துமா வேண்டும். ஏன்னா இந்த ஆத்துமா வாழுகிறது, இந்த ஆத்துமாவில் ஜீவன் இருக்கிறது, இந்த ஆத்துமாவில் இயேசு இருக்கிறார், இந்த ஆத்துமாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இந்த ஆத்துமாவுக்குள்ள பிதாவாகிய தேவன் கொடுத்த கொழுமையான பலன் இருக்கிறது. இந்த ஆத்துமா வாழுகிறது, எங்களை வாழ வைத்தது. எந்த ஆத்துமாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறதோ அந்த ஆத்துமா ஆளுகை செய்யும். எல்லாருடைய கஷ்டங்களையும் சிந்தனையில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை தம்முடைய சிந்தனையில் போட்டு மெல்லும். அவருடைய சுகம், அவருடைய உபத்திரவத்தை சிந்தனை வைத்துக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற உண்மையான பிள்ளை சபைக்கு வர்றது தவறாது. இந்த ஆத்துமா தேவனை ஆராதிக்கும், தேவனுக்கு உண்மையாக இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு உபத்திரம் வருதேன்னு சொல்லி சபையில் ஒரு மகிமையான ஒரு ஐக்கியத்தை, ஒரு மனதை இந்த அம்மாக்குள்ள இருந்ததை இவரை போய் சூழ்ந்து கொண்டார்கள். என்ன அர்த்தம்? இவருக்கு எந்த பக்கம் திரும்பி பதில் சொல்றதுன்னு தெரியல. தேவனே எனக்கு இந்த தபித்தால் எனக்கு வேணும், இவங்க சாகக்கூடாது, இந்த வியாதி படுக்கையை தூக்கி போடணும். ஆமென். இவரை நாங்கள் ஒரு பிணங்களாக ஐஸ் பாக்ஸ் எல்லாம் வைக்கல. ஐஸ் பாக்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. எத்தனை மேல் வீட்டாரில் வச்சுட்டாங்க. உடனே பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றால் வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைங்க மேல உன் சிந்தையை வச்சு பாரு. அவங்க சிறுமப்பட்டவங்க யாருங்க? தெருவில் பிச்சை எடுக்கிறாங்களா? அவங்க அல்ல. நீங்க நினைக்கலாம் பிச்சை எடுக்கலாம், கண்டிப்பா இறங்கணும், எல்லாருக்கும் இறங்கணும். ஆனால் சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு அப்பா எனக்கு ஏதோ கிடைச்சதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சபையில் இருக்கிறவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து ஆளுகை செய்யும் போது அவர் இதயம் குளிரும் பாருங்க. அவங்க இதயம் குளிருமே. அப்படியே கர்த்தர் உன் மேலே அப்படியே ஆசீர்வாதத்தை, உன் தலை மேலே ஆசீர்வாதத்தை இறக்குவார். சபைக்கு வந்துட்டு அவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கலாம் நீ ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்காத. இவங்க சபைக்கு வரவங்க, இவங்க என்னோடு திருவிருந்து எடுக்கிறவர்கள். நாங்கள் ஒன்றா உட்காந்து ஐக்கிய விருந்து சாப்பிட்றோம். என் ஜனங்களுக்காக நான் என்னை கொடுப்பேன்.
அந்த அம்மா நல்ல டெய்லரிங், நல்ல கலை இருந்துச்சு. கண்டிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல கைத்தொழில் இருக்க வேண்டும். என்ன தொழில் இருக்கணும்? கைத்தொழில் இருந்து அந்த கைத்தொழிலை பயன்படுத்தி எல்லாருக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நல்லா ஊழியம் செய்யுங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணலாம்? ட்ரெஸ்ஸு டெய்லரிங் கற்றுக்கலாம். அப்புறம் கூடை பின்னலாம். அதெல்லாம் ரூத்தம்மாக்கு தெரியும், அவங்க கேட்டு கற்றுக்குங்க. கூடை பின்னலாம். என்ன கூட? ஒயர் கூடை இருக்கு இல்லையா? ஒயர் கூடை பின்னலாம், பின்னி பேக்கில் தைச்சி கொடுக்கலாம். அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்குது? யாருக்காவது என்னென்னலாம் உங்களுக்கு டேலண்ட் இருக்குதோ சபையில் யூஸ் பண்ணுங்க. தேவ பிள்ளைங்க உபத்திரப்படும் போது அவங்களுக்கு நீங்கள் போய் செய்யுங்க. இதுதான் ஆளுகை. நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். ஆமென். நீ யாரை தரிசிப்ப? நீ தேவனை முகமாய் தரிசிப்பாய். இந்த அம்மாவுடைய படுக்கையை மாற்றி போட்டாரு. இந்த அம்மாவுக்கு மரணம் இல்லை என்பதை வேதம் காண்பிக்கிறது. ஏன்னா தேவன் ஜீவனோடு இருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமும் ஆகிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பினவர். ஏனென்றால் நித்தியமாக இருக்கிற அவரை நாம் காணும்படியாக. அப்போ இந்த அம்மா எழுந்து உட்கார்ந்தாங்க. பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார்கள். யாரை பார்த்தாங்க? முகமுகம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். முகமுகம். எழுந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார்கள். அப்போ அந்த அம்மா அப்போ நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். ஆமேனா? உனக்குள்ள தேவ ஆவி இருக்குமே. ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன வியாதி வந்தாவே அப்படியே பயப்படுறோம். இன்றைக்கி சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயப்படுறாங்க. செத்து போனவர்களையே உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா? உங்களால் முடியும். அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். தயவுசெய்து கண்ணை திறந்து பாரு. நீ ஜெபம் பண்ணு. என் கூட இயேசு இருக்கிறார்னு அறிக்கை பண்ணு. என்னை என் கர்த்தர் ஆளுகை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். என் சபைக்கு நான் ஆளுகை செய்வேன். என் சபையை நான் ஆளுகை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். உள்ளே இறங்கி பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ரூமில் அந்த யூரின் பாட்டு இருக்கிற அந்த ரூமில் ஏதோ ஒரு குழந்தை போய் டாய்லெட் போயிட்டு இருந்துச்சு. டாய்லெட் போயிட்டு தண்ணி வேற அதில் ஊற்றிட்டு இருந்துச்சு. நான் உள்ளே போனால் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம பிள்ளைங்க 3 பேர் சகோதரர்கள் போயிட்டு அதை ஒப்பி அதை வாரி கொட்டி க்ளீன் பண்ணி கர்த்தர் உங்கள் தலை மேலே இந்த ஆசீர்வாதத்தை சுமர பண்ணுவாராங்க. ஆமேனா? இதுக்கெல்லாம் மனசு ஒப்பணும். நீ குளிக்கல, நீ தூரப்போ, அப்புறம் நீ என்ன இப்படி இருக்கிற, நீ அப்படிலாம் சொப்ப கட்டி பிடி. எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாம்சம் எல்லாம் சகோதரர்கள் ஸ்நேகத்தில் அன்பாயிருங்கள். அவங்க படுற உபத்திரவத்தை விசாரிங்க. குளிரில் நடுங்கின்னு உட்காந்துக்கிறாங்க. பெற்றவங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு போய் தயவுசெய்து விசாரிங்கப்பா. அவங்கள விசாரித்து இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனில் சில பேருக்கு அந்த காலத்திலே வாழ்ந்து பழகிட்டவங்க, அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் கல்ச்சர்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் கூட என்ன உட்காந்து சாப்பிட முடியாது. அவங்களுக்கு தேவன் பேசுகிற வரைக்கும் அவங்கள இல்லையே விட்டுட்டு இந்த மாதமானால் ஒரு தொகை வச்சுக்க அப்படின்னு அவங்க நல்லா காசை கொடுங்க. உடம்பு சரியில்லாம் போய் விசாரிங்க. சபைக்கு வரக்கூடிய நாம் ஆளுகை செய்ய வேண்டும். அவங்கள விசாரித்து அவங்கள பேணி பாதுகாத்து அவரை நடத்துங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இதை தவித்தால் உயிரோடு எழுந்தார்கள். காரணம், இந்த அம்மாவுடைய ஆத்மா வாழ்ந்தது. நற்கிரியைகளை செய்யும்படிக்கு தேவனே எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி போய் படுக்கிறீங்க, நாளைக்கு காலையில் உங்கள் கையில் திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய், சாரி நான் நரேந்திர மோடி அவர்களை தவறாக கணக்கிட்டு விட்டேன், 15 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் அப்படியே உங்கள் அமௌண்ட்டில் விழுது. நைட்டு 12 மணிக்கு இந்த ரூபா நோட்டில் செல்லாதுன்னு சொன்னேன். அந்த ஷாக்கிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகி 15 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வருது. வந்தால் நீ என்ன செய்வ? 15 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லு பார்க்கலாம். உடனே சக்குன்னு, ஐயோ என் சபையில் என் சகோதரிக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை, ஒரு எத்தனையோ ஒரு லட்சம் தேவை அவங்களுக்கு இருக்குது. இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்குது உள்ள ஆர்கன். அதுக்கு நான் என் 15 லட்சம் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு அவங்கள அப்படியா வரும். எனக்கு எதிராக வீடு கட்டினா, எனக்கு எதிராக நீ வாகனத்தை வாங்கணும்ல, என்ன என்கிட்ட என்ன அசிங்கப்பட்டு என்ன பண்ணலை, இது எல்லாம் வேலைக்காகாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய கைகளில்
நம்முடைய தேவன் மட்டும் தான் பரிசு கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அங்கெல்லாம் பார்த்து உட்காந்துருக்காதீங்க. கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. நாம் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன் நிறுத்தினாங்க. திக்கற்ற பிள்ளை என்பது பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்பது கிறிஸ்து இயேசுவோடு மரித்தவர்கள். அவங்க தான் சர்ச்சு தான். அது லித்தா, அது யோப்பா பட்டணத்தில் இருந்த சபை. அந்த சபையில் நடந்த சம்பவம் இது. பரிசுத்தவான்களாக கூப்பிடுங்க பையன் எல்லாம் போய் சூழ்ந்துக்குனாங்க. அந்த அம்மாவுடைய நற்கிரியை பார்த்து கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உயிருள்ளவர்களாக நிறுத்தினாங்க. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்போது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்துல போய் அநேகர் தங்கியிருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணாரு? அப்போ இந்த சீமோன் என்பவரும் பரிசுத்தவான். அந்த சுயம் செத்து போச்சு. அந்த சுயம் இல்லை. அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி எடுக்கிற ஆவி இல்லை. சபையில் எடுக்கிற ஆவி இருக்கக்கூடாது. கொடுக்கிற அபிஷேகம் இருக்க வேண்டும் இருதயத்துக்குள்ள. அந்த எல்லாம் என் தேவனுடையது, நான் ஒன்றும் எடுத்து போகிறது இல்லை. நான் என்ன எடுத்து போகிறேன்? நான் என்ன எடுத்து போகிறேன்? இதை புரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் போய் எடுத்துக்கினே இருக்குதுங்க. சிந்தனை முழுக்க எனக்கு 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 எனக்குன்னு. ஆனால் உங்கள் கூட ஒன்று வரும். உங்கள் கூட ஒன்று வரும். பரிசுத்தவான்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக, விதவைகளுக்காக. திக்கற்ற பிள்ளை என்பது பிதாவாகிய தேவனை ஆராதிப்பதும், விதவை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி. இவர்களுக்கு நீங்கள் செய்கிற இந்த உதவி இருக்கே, அது உங்கள் கூட வரும். உங்கள் தலையை காக்கும். ஆமென். உங்கள் தலை இந்த மண்ணில் புதைக்கப்படுவது இல்லை. ஆமேனா. தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு இதுக்கு தான். ஒருவேளை இன்றைக்கி நீ குறையோடு இருக்கலாம். அப்பா, நான் ஆளுகை செய்யும்படி நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, நான் ஆளுகை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பமாக ஆளுகை செய்யணும். கணவன் மனைவியோடு சேர்ந்து குடும்பமாக ஆளுகை செய்யணும். ஆக இந்த ஒரு மகிமையான அபிஷேகத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவார். அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். ஆமேனா. புரிஞ்சு போச்சா? இந்த வருஷ வாக்குத்தத்தம், கொழுமையான பலனாகிய கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் தரித்துக் கொள்வாயானால், தேவன் கொடுத்த ஜீவனுள்ள கொழுமையான அந்த பதார்த்தம் 24 மணி நேரமும் இரவும் பகலும் கிறிஸ்துடைய உயிரை, அந்த ஜீவனை நீ தியானித்து கொண்டே இருப்பாயானால் நீ பலனடைஞ்சிருவ. நீ பிதாவை முகமுகமாய் தரிசிப்பாய். இன்னைக்கு வரைக்கும் பிதாவை அவருடைய சிருஷ்டிகளில் யாருமே பார்க்கல. ஃபஸ்ட்டு டைமாக அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளிலே நாம் முதற் பலன்களாய் ஆவதற்கு, முதற் பலன் தேவன் கொடுத்த பரிபூர்ண பலனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய ஜீவனை சாப்பிட்டவர்கள், ஜீவனாகி அவரை தரித்து கொண்டவர்கள் முதற் பலனாய் மகிமையடைந்து அவர்கள் மரணத்தை காணாமல், ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய அகராதியில் மரணம் என்கின்ற ஒன்று இல்லை. மரணம் என்பதே இல்லை. ஜீவன், ஜீவனோடு இருக்கிறவர். அந்த ஜீவனை பெற்று நாம் என்றென்றைக்கும் அவருடைய ஆளுகை செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு பரலோக பரம